மதிய வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு வந்து காலையிலே கொல்லிக்கு வந்தாச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா களை வெட்டுறதுக்காக வந்த உறவுகளே. ஆள்லாம் வைக்கல, நானே வெட்டிட்டேன். நானே வெட்டி முடிச்சிட்டேன். நான் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. மாமா வந்து சொன்னார், ஒரு ஆள் வச்சுக்கி உன்னால் வெட்ட முடியாதுன்னு. ஆள் வச்சுக்கிட்டு என்னால் செட் ஆகாது, அவங்களுக்கு சாப்பாடு செய்யணும், டீ போடணும், அதெல்லாம் எனக்கு ரொம்ப வேலை. நானே வெட்டி முடிச்சிடுறேன், அந்த காசை எனக்கு கொடு அப்படின்ட்டேன் நான். அப்புறம் சரி நீ வெட்டினா நீ வாங்கிக்கி அப்படின்ட்டாரு. நான் காலையில் வந்த உறவுகளே. நான் ஒரு வீட்டில் சாப்பாடு செஞ்சுட்டு, சாப்பாடு என்ன சாப்பாடுனா நான் எனக்கு தண்ணி ஊற்றின சாப்பாடு இருந்து எடுத்துக்கிட்டேன். அவங்களுக்கு வந்து என்ன பண்ணேன், சோறு வடித்து தயிர் தாளித்து ஊறுக்காய் மாட்டேன், எலுமிச்சி ஊறுக்காய் போடணும் உறவுகளே. பழம் நம்ம கொல்லையில் இருக்குது, பெரிச்சு கொண்டு வச்சுருக்கேன். ஆனால் ஊறுக்காய் வந்து போடணும். இதை எடுத்துக்கிட்டு நான் கொல்லிக்கு வந்துட்டேன். கொல்லிக்கு வந்து மணி 9 மணி இருக்கும் உறவுகளே. நான் வந்தப்போ வந்து சரசாரன்னு அதுலேருந்து களை வெட்ட ஆரம்பித்து முடிச்சிட்டேன். வண்டி நான் ட்ரக்கு ஓட்டணும், சீக்கிரமாக நீ அந்த களை வெட்டி முடிச்சாதான் நான் ஓட்டுவேன் அப்படின்ட்டாரு. விறுவிறுன்னு அது இந்த செடி இருக்கிற இடம் மட்டும் பார்த்து வெட்டணும். அது ஒரு ஆள் வச்சா தான் வெட்ட முடியும். இருந்தாலும் நான் பரன்னு களைகட்டை எடுத்தேன் உறவுகளே. இங்கே பாரு, களைகட்டுக்கு மட்டும் வாய் இருந்துன்னு வச்சுக்க, என்னை ஏண்டிம்மா பாடுபடுத்துறேன்னு கேட்டிருக்கும் கண்டிப்பாக. அதனால களை வெட்டி முடிச்சுட்டு வந்துட்டேன். எத்தனை மணி தெரியுமா வந்தேன்? கரெக்டாக மணி 11:45 இல்லை உறவுகளே, 11:45 ஆகல, 11 இருங்க வரேன் பார்த்துட்டு சொல்கிறேன். மணி 11:15 ஆகுது. ஆனால் நான் வந்தது மணி 11க்குலாம் வந்துட்டேன் நாட்டுக்கு. நான் வந்து இப்போ ஒரு 1/4 மணி நேரம் ஆகுது உறவுகளே. 11:15 ஆகுது. நாம் 11 மணிக்கெலாம் வந்துட்டேன். வெறுன்னு வெட்டி முடிச்சிட்டோம் உறவுகளே. செத்த நேரம் வேலை முடிஞ்சிச்சு. ஆள் வச்சா கூட இந்த அளவுக்கு வேலை ஆகிருக்காது. நான் வெட்டிட்டேன். இங்கே பாருங்கள், நம்ம வீட்டில் சாப்பாடு நிற்பேன். காலையில் கொஞ்சம் சாப்பிட்டேன், இப்போ சாப்பாடு இருக்குது தெரியுதுங்களா. தண்ணி நீராகாரம் குடிக்கிறேன். இந்த மாதிரி வந்து கொல்லையில் வந்து நம்ம வேலை செஞ்சுட்டு அந்த கலப்பாக இருக்கிற நேரத்தில் வந்து நீராகாரம் குடித்தா அப்படியே களை அடங்கின மாதிரி இருக்கும். எவ்வளோ பேர் வந்து இந்த மாதிரி விவசாயம் பண்ணுற இதில் வந்து நிறைய பேர் நீராகாரம் இந்த மாதிரி எடுத்தாந்து வச்சுக்கிட்டு தான் சாப்பிடுவாங்க உறவுகளே. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காலையில் நீராகாரம் தான் குடித்தேன், இப்போ மதியத்துக்கு இதுதான் சாப்பாடு உறவுகளே. இங்கே பாருங்கள். ஆமாம், அப்புறம் வந்து இன்னும் வேலை இருக்குது. அப்புறம் என்ன வேலை செய்யறதுன்னு இல்லை, வேலையா இல்லை, என்ன கொட்டாயில் சாணி இல்லாத கிடக்கு, எல்லாம் உலகத்து வேலை இருக்குது உறவுகளே. என்ன செய்யறதுன்னு தான் எனக்கு தெரியல. அதான் உங்ககிட்ட ஒரு பேசும், சத்த நேரம் புலம்பி தீக்கும் அப்படின்ட்டு தான் உங்களுக்கு நான் சரி பேசும் 4 வார்த்தை நம்ம உறவுகிட்ட சொல்லும் நம்ம நிலமைன்னு சொல்லிட்டு தான் சரி ஒரு வீடியோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஓகே, பாய்.